ஏப்பா கொஞ்சமாவது மரியாதை இருந்தா மாமனார் மேல இப்படி காஃபி கொட்டுவாளாவா? பா எதுக்குப்பா அண்ணி மேல அனாவசியமா கோவப்படுற? நீ என்னம்மா நீ உங்க அண்ணியை சப்போர்ட் பண்ற? இவன் என்ன மாசம் மாசம் உனக்கு பாக்கெட் பண்ணி தரானா? அப்பா கால் பண்ணிருக்கா. ஜப்பானுக்கு ஜீரகத்தை கப்பல்ல அனுப்பும்போது கப்பல் கவுந்துடுச்சான். என்னது கப்பல் கவுந்து போச்சா? போச்சு கப்பல் போச்சு. யோ நீ போய் சொல்றியா? நீ ஜீவகத்தை பாத்திருக்கியா? இல்ல இல்ல நீ பாத்திருக்க சார். அதான் இல்லன்னு சொல்லல சார். அப்புறம் நீ பாத்துருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோ ரோஜாவை நீ பாத்திருந்தா ஜீவகத்தை கண்டிப்பா பாத்திருப்ப. என்ன சார் நீங்க குப்பையை கலறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் என் தொழில. இரு இந்த இது யார் சார்? ரோஜா. இது யார் சார்? ஜீவகம். ஐயோ எத்தனை தடவை பார்த்தாலும் அதுதான். என்னால நம்ப முடியல சார். இதுதானே ரோஜா? அப்ப ஜீவன் தான் ரோஜாவா சார்? ஆமா. அட பைத்தியக்காரா. யோ இந்த ஜீவகம் தான் இந்த ரோஜாவை நடிச்சு இவ்வளவு காலம் உங்களை ஏமாத்திட்டு இருந்தா சார். அப்ப இந்த கொடுகு மலை ஏலக்காய் எஸ்டேட் இதெல்லாம் பொய்யா சார்? யோ அவ்வளோ பெரிய பணக்காரி, கேவலம் உன் தம்பி ஒரு முக்கா கிழம் பாதி சொட்ட அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லுவாளையா? சார் அதான் சார் இது எனக்கு தோணாம போயிடுச்சு சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போது என்கிட்ட உண்மையா சொன்னீங்களே, ரொம்ப நன்றி சார். யோ குப்பையில கிடந்தாலும் நான் ஒரு மாணிக்கையா? சார் நீங்களும் டபுள் ரோலா? மாணிக்கா ராமசாமி. ஏயா இவ்வளோ குழந்தையா இருக்கியா? உன்னெல்லாம் ஏமாத்துறது தப்பே கிடையாதியா? நான் ஏமாந்துருவேன் சார். ஆனா இந்த ஜீவகத்தை நான் ஒரு வழி பண்றேன் பாருங்க. என் காமாட்சி கிட்ட சொன்னா என்ன ஆக போகுதுன்னு பாருங்க நீங்களே. யார் அந்த காமாட்சி? மை வைஃப், கிளவர் வைஃப். ஹோல்ட் ஆன். அது உங்களை மாதிரி தான் இருக்கும். பேச பாருங்க. ஹலோ ஹலோ காமாட்சி. என்னங்க ஜீவகத்தை வெட்டி விட்டுட்டீங்களா? இப்ப இந்த ஜீவகத்தை மட்டும் இல்ல, அந்த ரோஜாவையும் கட் பண்ற நேரம் வந்தாச்சு. என்னங்க சொல்றீங்க? வாயை மூட்டு நான் சொல்றத கேளு. அந்த ரோஜா வீட்டுக்கு வந்தா அப்படியே பூட்டிட்டு 100க்கு போனை போடு. 100? ஏதோ ஃபேன்சி நம்பரா இருக்குதுங்க. யாருதுங்க? மாமனார் நம்பர். வெடி போன. போனை கட் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு இவரு? 100 யாருங்கிற சார்? ஏ வாசு, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பதிக்கு போவே இல்லையடா. ஒரு ட்ரிப் போயிட்டு கல்யாண உற்சவம் பண்ணிடலாமா? என்ன சொல்ற நீ? என்னங்க திருப்பதியில இப்ப ரொம்ப கூட்டமா இருக்குங்க. திருப்பதி எப்ப கூட்டமா இருக்காது? என் பெருமாள் பெரிய ஹீரோமா, எப்ப பாருங்க கூட்டம் இருக்கும். அதுக்காக நீ சொல்றேன்ட்டு இந்த ஆல் இந்தியா பந்து வர அன்னைக்கு தான் அங்க போகணும்னா முடியுமா? அது அப்பா மெதுவா போய்க்கலாம்ப்பா. மெதுவா தான்டா போறோம், பின்ன ஓடியா போறோம். இப்ப என்ன அவசரம்னு கேட்டேன். என்ன அவசரம் கேக்குற? ஏன்டா அப்புறம் உனக்கு அப்பா ப்ரமோஷன் ஆன அப்புறம் அங்க போலான்றியா நீ? இப்ப நல்லா இருக்குமா? இப்பதான்டா போகணும் நம்ம. அப்பா நான் திருப்பதிக்கு கீழே இருந்தே நடந்து போலான்னு இருக்கேன். எதுக்குமா? என்ன ஏதாவது வேண்டுதலா? ஆமாப்பா வேண்டுதல் தான். பார், முதல்ல நீ இந்த புசுக்கு புசுக்குன்னு எல்லாத்துக்கும் வேண்டுதல் பண்றதை நிறுத்திக்க. நீ பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது பஸ் வர ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா பஸ் சீக்கிரம் வந்துட்டா மூட்டை போட்டுக்கிறேன்றீங்க. என்னது கெட்ட பழக்கம்? இதெல்லாம் வேண்டாது. அதோட இந்த திருப்பதிக்கெல்லாம் நடந்து போறது ரொம்ப கஷ்டமா? அது அப்பா டோரி வச்சுக்கலாம்ப்பா. நீ வேணா டோலியில போ, நான் நடந்துதான் போறேன். சரிதான், நம்ம திருப்பதிக்கு போய் சேர்ந்தா மாதிரி தான். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நினைச்ச நேரத்துல போக முடியாது. அந்த பெருமாள் எப்ப வர சொல்றாரோ அப்பதான் போக முடியும். வா, திருப்பதிக்கு போறோமோ இல்லையோ, என் மருமக கையால ஒரு காபி குடிச்ச திருப்தி எனக்கு இருக்கட்டும். கொண்டாத கொண்டா. இந்தாங்க. என்னது? சாரி மாமா. என்னமா அது? என்ன இவ்வளவு கவனப்பிசுக்கா இருக்க? பார்த்து கொடுக்க கூடாத காஃபிய? இல்ல மாமா, தெரியாம கொட்டிட்டேன் மாமா. இதுல தெரிஞ்சு வேற மேல கொட்டுவீங்களா? எத்தனை வருஷமா பங்காரு எனக்கு காஃபி கொடுத்துருக்கான். ஒரு தினமால என் மேல கொட்டிருக்காளா இப்படி? அது உங்களுக்கெல்லாம் ஒரு ஏத்தம்மா. பேங்க்ல வேலை செய்யறோம், நாம எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு ஒரு எண்ணம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 தரம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, நாங்க சொல்லிட்டோம் இல்லையா, ஐயோ உனக்கு வீட்டு வேலை வராதுமான்ட்டு. அதுக்காக தான் அப்படி பண்றீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அவதான் தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்றல, அதுக்கு போய் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்றேன்னு எல்லாத்துக்கும் நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது ஏன் வீடு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும். அப்பா என்னப்பா இது? இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுற? என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? காஃபியை மேல கொட்டினது தப்பு தான்டா. காஃபி தானே கொட்டினா, என்ன கொலையா செஞ்சுட்டா? ஓ, அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனா தான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஏப்பா கொஞ்சமாவது மரியாதை இருந்தா மாமனார் மேல இப்படி காஃபி கொட்டுவாளாவா? பா எதுக்குப்பா அண்ணி மேல அனாவசியமா கோவப்படுற? நீ என்னம்மா, நீ உங்க அண்ணியை சப்போர்ட் பண்ற? இவன் என்ன மாசம் மாசம் உனக்கு பாக்கெட் பண்ணி தரானா? என்னங்க நீங்க ஏன்னப்பா ஆண்டர்ல திட்டுறீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? இல்ல என்னமோ இந்த பாருமா, எனக்கு மனுஷங்களை பத்தி நல்லா தெரியும். வெளிப்படையா இருக்கிறவங்கள கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா மனசுலயே வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் காரியம் பண்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு இப்படிதான் நைட் ஷோ கிளம்பி போட்டாங்க. வாசு சாதாரணமா நைட் ஷோக்கெல்லாம் போக மாட்டான். நீ தான் கம்பல் பண்ணி அவனை கூட்டிட்டு போயிருக்கிறேன். நான் கேள்வி கேட்டா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்த மாதிரி மேல காஃபி கொட்டுறீங்க. அதை பாருமா, ஒருத்தர் பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடுங்க, அது எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்பா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. உனக்கெல்லாம் அண்ணாடல இருக்கா பத்தியா, உன் மூத்த மருமக அவதான் சரி. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசுவா, நீயும் பயப்படுவ. உமா மாதிரி சாஃப்டா இருந்தா நீ இப்படிதான் பேசுவ. நீ வா உமா போலாம். அது சரி, அவளாவது காஃபியை மேல கொட்டினா, இவன் காஃபியே வேணான்னு முடிவு பண்ணிட்டான். என்னங்க உமாவை போய் திட்டுறீங்க? கூட்டு குடும்பத்துல இப்படி எல்லாம் பேசலாமா? ஆமாமா, கூட்டு குடும்பம்னு அர்த்தம் என்ன? கட்டுப்பாடு இருக்கணும். அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கணும்ல. அப்பா ப்ளீஸ் இப்படி கத்தாதப்பா. என்னப்பா உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு தானே அவ? என்ன ஃப்ரெண்டோட பொண்ணு என்ன? அவ தப்பு பண்ணா நான் கேள்வி கேட்க கூடாதா? என் பொண்ணுங்க நீங்க தப்பு பண்ணாலும் நான் கேள்வி கேட்பேன். என் ஃப்ரெண்டோட பொண்ணு நான் கேட்க மாட்டேனா? சரி சரி சும்மா இருங்க. உமா காதுல விழுந்துச்சுன்னா வருத்தப்படுவா. எல்லார் வீட்லயும் மாமியார் குடும்பம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வேற மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க. தேவையில்லாம எதையும் பேச மாட்டான் ஹரிதாஸ். தேவையோட தான் பேசுவான். யாரும்மா நீ? என்னம்மா என்ன அப்படி பாக்குற? சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்த உடனே திடீர்னு எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஒன்று நினைக்கிறேன், போன ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு அம்மாவாவோ இல்லை அக்காவாவோ இருந்திருக்கணும்னு. போன ஜென்மத்தில் நெருக்கமாக இருந்தவங்கள பார்த்தா இப்படி தான் ஃபீல் ஆகும்னு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். போன ஜென்மத்துல உனக்கு அம்மாவாவோ இல்ல அக்காவாவோ இருந்திருந்தா எனக்கும் இல்ல அந்த ஃபீலிங் வந்திருக்கணும். இந்த மாதிரி மடிச்சு போடணும். உண்டியில பணம் போட்டது இல்லையா? இந்த மாதிரி சின்ன உண்டியெல்லாம் நான் போட்டதில்ல. போட்டது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய உண்டியல். அதுவும் இந்த மாதிரி சிங்கிள் நோட்டெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. கட்டுக்கட்டாக போட்டு தான் பழக்கம். என்னக்கா என்ன போய் மறந்துட்டீங்க? அன்னைக்கு நம்ம கோயில்ல மீட் பண்ணோம்ல, அன்னைக்கு சாமி கும்பிடும்போது என் பேர்ல அர்ச்சனை பண்ணியா? அந்த சந்தோஷத்துல நான் அப்படியே மெய்மறந்து போயிட்டோமா. என் சொந்த ஊரு கொடகுமலை. நீ மலைவாசி பொண்ணா? இல்லக்கா, எங்க அப்பா கொடகுமலையில மிளகு எஸ்டேட் வச்சிருக்காரு. இப்ப வச்சு சொல்லுமா. வாட் இஸ் யுவர் ஸ்வீட் நேம்? ஹிந்தில சொன்னா குலாபி, இங்கிலீஷ்ல சொன்னா ரோஸ். அப்போ தமிழ்ல ரோஜான்னு சொல்லு. நான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி தனியா தான் இருக்கேன். தனி பங்களால தனியாவா? எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு லோடு மிளகு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல கொட்டுவாரு. அப்போ நான் ஒரு நிஜமான மகாலட்சுமி கிட்ட இருந்து தான் மகாலட்சுமி படம் வாங்கியிருக்கேன்னு சொல்லு. ஓ, நான் உங்ககிட்ட சொல்லலையா? எங்க அப்பா கரூர்ல லாரி பிசினஸ் வேற பண்றாரு. ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா? 20,000? இதோட காஸ்ட் 51,588 ரூபாய். 51,000மா? என்னம்மா சொல்ற? ஆக்சுவலா நான் ஏடிஎம் கார்டை கடைக்கு எடுத்துட்டு போக மறந்துட்டேன்க்கா. அதனாலதான் இந்த மாதிரி நார்மல் காஸ்ட்ல புடவை எடுக்க வேண்டியதா போச்சு. இதெல்லாம் பார்க்க தெரியாது, கட்ட கட்ட தான் தெரியும். இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டி அதான்க்கா. அப்படியா? பாப்பு இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. டேய் என்னடா ஆண்டி அப்படி இப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே, ஒழுங்கா சித்தின்னு கூப்பிடுங்க. இப்போ அம்மாக்கு மட்டும் நான் gift வாங்கிட்டு வந்தா நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எங்க அக்காவுக்கு வயித்து வலிக்க ஆரம்பிச்சிரும்.
அதனாலதான் உங்க 2 பேருக்கு சேர்த்தே gift வாங்கிட்டு வந்தேன். நல்ல காமெடி கூட பண்ற நீ. எல்லாம் உங்கள மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். ஐயோ என்னம்மா என்ன நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் வரும்போது உங்களுக்கு பட்டு புடவையும், சந்தான மாமாவுக்கு பட்டு வேஷ்டி ஜிப்பா, நம்ம பப்புவுக்கு ஜீன்ஸ் பேண்ட், கப்புவுக்கு மிடி டாப் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் என்னாச்சு? வரும்போது கால் டாக்ஸில மறந்தாப்புல விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. யாருக்கா இது? போட்டோல குரங்கு மாதிரியே இருக்காரு. அது என் தம்பி என்னது தம்பியா? பிரதர். அண்ணா இத கட்டிட்டு கோயிலுக்கு வரலாம்ல? தாராளமா. இந்த புடவையை மட்டும் கட்டிட்டு நீங்க கோயிலுக்கு போனா சாமியை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பாக்குறதுக்குனே ஒரு தனி கியூ கோயில்ல நிக்கும். வேணா உங்க தம்பி தங்கச்சியை கேட்டு பாருங்க. அது அப்பா கால் பண்ணிருந்தாருக்கா. ஜப்பானுக்கு ஜீரகத்தை கப்பல்ல அனுப்பும் போது கப்பல் கவுந்துடுச்சான். என்னது கப்பல் கவுந்து போச்சா? கப்பல் தனக்க கவுந்தது. அதுக்கே நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அது அப்பா பேசும்போது 10 டன் சீரகம் கடல்ல முழுகிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த ஞாபகத்துல உங்ககிட்ட பேசும்போது ஐ அம் ஜீரகம் ஹியர்னு சொல்லிட்டேன். இதுக்கு எதுக்குக்கா வருத்தப்படணும்? நானும் எங்க அப்பாவும் கடல்ல உள்ள மீனுக்கெல்லாம் இலவசமா சீரகம் போட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டு போறோம். என்னம்மா நீ? நான் உன் என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும்னு சொன்னா அப்பா போன் என்கேஜா இருக்கும்னு சொன்னா எப்படிமா? உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மச்சினர் கல்யாணத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்க அப்பா கிட்ட இத பத்தி எல்லாம் சொன்னா கண்ட பிச்சைக்கார ஃபேமிலி கூட எல்லாம் ஏன் சம்பந்தம் வச்சுக்கிற நீ என்னதான்க்கா திட்டுவாரு. நீங்க கொடகு நாங்க கடுகு. உங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் பிச்சைக்கார குடும்பம் தான். என்ன பண்றதுமா? ஆனா போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அக்கா. பட் எங்க அப்பாவுக்கு போன ஜென்மத்துல நீங்க பொண்ணு இல்லையே. அடடடடடா. என்ன தத்துவம் என்ன தத்துவம். ஊட்டில 2 மலைய குத்தகைக்கு எடுத்து அதுல விளையிற காய்கறிகளை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இல்லக்கா, என்ன எங்க வீட்ல எல்லாரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு உங்க ஜாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பேசி முடிச்சிடலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, நான் கூப்பிட்டதும் ஒரு பொம்பளை உருவம் 4 பல்ட்டி அடிச்சிட்டு என் முன்னாடி வந்து நின்னுச்சு. யாருன்னு பார்த்தா அந்த உருவம் நீங்க. நானா? எனக்கு பல்ட்டி அடிக்கவே தெரியாதே. பொய் சொல்லாதீங்கக்கா. இப்படியா வந்துட்டேன்னு? கொடுகுமலையா கொடுகுமலை. என்னெல்லாம் கற்பனை பண்ணோம். தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு. எல்லாம் போச்சு. இப்படி ஏமாந்து போய் உட்காந்துக்கிறோம். அந்த ரோஜா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ரோஜா ரோஜாங்க ஜீவகன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ரோஜா தாங்க. சென்டிமெண்ட் வேற. ஏடே எவ்வளோ உங்ககிட்ட கோயிலில் வந்து உன் பூர்வ ஜென்ம தங்கச்சி நான் தான் சொன்னா உடனே அப்படியே நம்பிடுதா? எல்லாம் நம்புற மாதிரி தாங்க சொன்னா. அதான் எனக்கு சந்தேகமே வரல. என்ன சந்தேகம் வரல? மிளகு எஸ்டேட் ஓனர்னு சொன்னா முழுசா 1 கிலோ மிளகு உன் கண்ணில் காட்டினாளா? இல்லையே, ஏதோ 25 கிராம் மிளகா உன் கண்ணில் காட்டி ஏமாத்திட்டா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. ஆனா அவ பேச்சு என்ன சந்தேகப்பட விடாம பண்ணிடுச்சுங்க. சரி, நான் தான் படிக்காதவ. அப்படியே அவ பேச்செல்லாம் கேட்டு நம்பிட்டேன். நீங்களாவது விசாரிச்சிருக்கலாம்ல. ஆமாண்டி, அதை பண்ணல. அதான் நான் பண்ண தப்பு. இந்த ரோஜா ஜீவகம் எல்லாம் ஒண்ணுதான்னு தெரியாம நம்ம குடும்பமே இப்படி ஏமாந்து போச்சே. ஏங்க இப்போ 2 பேரும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. பேசாம அவளையும் உங்க தம்பிக்கு கட்டி வச்சுட்டா என்ன? யார? என் தம்பிக்கு இந்த குப்பராமசாமி மச்சின்ச்சியா? தபார், என் தம்பி வாழ்க்கை பூரா பிரம்மச்சரியா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஃப்ராடுக்கு நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவளை என்ன பண்றேன் பாரு. ரோஜா தான் ஜீவகம்னு தெரிஞ்சது என் ரத்தம் அப்படியே கொதிச்சது பாரு. ஏங்க ஒருவேளை அந்த குப்ப ராமசாமி பொறாமையில ஏதாவது பொய் சொல்லிருப்பாரோ? நம்ம வேணா போய் விசாரிச்சு பார்க்கலாமா? ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இந்த குப்பராமசாமி என்கிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டாரு. போட்டோவை காமிச்சிட்டாரு. இன்னும் நீ நம்பலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பார், இனிமேல் கோவிலுக்கு எங்கேயும் போவானா. சாமி கும்பிடுறதா வீட்லயே கும்பிடு. கோவிலுக்கு காலை வச்சிடுவேன். அம்மா மொத்தம் 10 உருப்படிமா. எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கணும். வழக்கம் போல லேட் பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. புரியுதா? சரிம்மா, நாளைக்கு என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தனுப்புறேம்மா. எந்த சம்சாரம்? உனக்கு தான் 2 3 பொண்டாட்டி இருக்கு.
ஏமா அதை ஞாபகப்படுத்துறீங்க? இஸ்திரி போடுறதுக்கு பொம்பளைங்களை வச்சா அவங்களே பொண்டாட்டி ஆயிடுறாங்க. எல்லாரும் உங்க புருஷன் மாதிரி நல்லவரா இருக்க முடியுமா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என் புருஷன் நல்லவர் தான், அதுவும் இந்த விஷயத்துல. அப்பா அப்பா யாருமா அந்த புது உருப்படி? இது உனக்கு தேவையா? நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. யார் தம்பி நீ? என்ன வேணும்? எனக்கு எங்க அப்பா வேணும். அப்பாவா? யார கேக்குற? எங்க அப்பா இந்த வீட்ல தான் இருக்காரு, அவரை நான் பார்க்கணும். நீ ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்து கேட்டுட்டு இருக்க தம்பி. வேற எங்கேயாச்சும் போய் விசாரிச்சுக்கோ, போப்பா. இல்ல இல்ல, எனக்கு தெரியும், இந்த வீடு தான், எங்க அப்பா இங்கதான் இருக்காரு. என்னடா இது, எதை சொன்னாலும் இந்த பையன் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறானே. ஏன்பா உங்க அப்பா இந்த வீட்ல தான் இருக்காருன்னு எதை வச்சு சொல்ற? இவர் தான் எங்க அப்பா, இந்த வீட்ல தான் இருக்காரு. என் வீட்டுக்கார் போட்டோ மாதிரி இருக்கு, அப்பான்னு சொல்றான். என்னப்பா குழப்பற? இவரை அப்பான்னு நீ எப்படி சொல்ற? இவங்க தான் எங்க அப்பான்னு பாட்டி என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. இது ஏதாவது ஏமாத்து வேலையா இருக்குமோ? அவரு வேற வீட்ல இல்ல, நாம ஏதாவது சொல்லி தப்பாயிடுமோ? இத பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இவர் உங்க அப்பாவா இருக்க முடியாது. ஏன்னா இவர் ஏன் புருஷன். முதல்ல நீங்க இருந்து கிளம்புப்பா, கிளம்பு. ஓகே சித்தி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன், அவர் இங்க இருப்பாருல்ல? அவர் இருப்பாரு, ஆனா உன்னை அவர் பார்த்தாரு நல்லா அடிச்சிடுவாரு. நீ கிளம்பு சொல்ற, கிளம்பு, போ போ போ. சித்தி, காலையில 10 மணிக்கு வரேன். ச்சே, இவனுக்கு போட்டோ எப்படி கிடைச்சது? ஒருவேளை இது உண்மையா இருந்தா? சச்சே, இது இருக்காது. 20 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில அவர் துரோகம் பண்ணதே கிடையாது. இது ஏதோ நிச்சயமா ஃப்ராடு வேலை தான். ஜெய் பூனான் தேவி. டேய் பசங்களா, இன்னைக்கு போன காரியம்லாம் என்ன? ஜெயம் தானே? டேய் பசங்களா, உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குரு தெய்வம் எல்லாமே இந்த பிளேடு மங்கம்மா தான். டேய் அனாதையான உங்களை வளர்த்தது மட்டும் இல்லடா, உங்களுக்கு பிட் பாக்கெட்டு பூட்டு உடைக்கிறது இந்த நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான்டா. எதிர்காலத்துல நீங்க பெரிய கேடியாவோ இல்ல பிட் பாக்கெட்டாவோ இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு என்னடா ஆக்கிது. சரி பாக்கிறியா, இன்னைக்கு என்ன கலெக்ஷனு? பர்ஸ கொடு. என்னடா இது, பர்ஸ்ல பணத்தை காணோம், லெட்டர் இருக்குது. ஐயா சாரி, பிட் பாக்கெட் அடிச்சவரே, காலி பர்ஸை பார்த்து ஷாக் ஆயிடாதீங்க. என்கிட்ட பணம் இல்ல, தயவு செஞ்சு 100 200 நீங்களே வச்சு கொடுத்துருங்க. பாவண்டா, நான் இதுல 200 ரூபாய் வச்சிடுறேன். நீ இதை எங்க எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. பிளேடு மங்கம்மாவா இருந்தா கூட மனசு தங்கண்டா.